ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். ஸோ இப்பதான் ஷாப்பிங் போயிட்டு வந்தோடனே மாமி மதுரன்லா அவங்க சொன்னாங்க டியூனா பிஸா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன் நான் இன்னைக்கு. அப்புறம் இதோட சேர்ந்து நான் கொஞ்சம் ஷாப்பிங் கிளிப்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்பதான் என்னோட வீடியோ உங்களுக்கு வரும் ரெகுலரா. இப்போ நம்ம டியூனா பிஸா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பிஸா மிக்ஸ் எடுத்துருக்கேன். இதுல 2 பேக்கெட் இருக்கும். 2 பிஸா செய்யலாம். ஆனா நான் ஒரு பிஸா செய்யறதுக்கே 1.5 பேக்கெட் எடுத்திருக்கேன். ஏன்னா இங்க நம்ம கொஞ்சம் மொத்தமா செய்வோம். ஏன்னா குழந்தைங்க ஒரு பீஸ்லயே ஃபில் ஆயிடும் அப்படின்றதுக்காக. ஸோ நான் 1.5 பேக்கெட் மாவு இதுல நான் எடுத்திருக்கிறேன் நானு. அதோட சேர்ந்து வாட்டர் நான் ஒரு 150 ml வாட்டர் எடுத்திருக்கிறேன் நானு. அப்புறம் சீஸ் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்பைசி சீஸ், இது நான் எடுத்திருக்கிறேன். அப்புறம் இன்னொரு சீஸ் மிக்ஸ்டு சீஸ், அதையும் நான் எடுத்திருக்கிறேன். நான் 4 டைப்ஸ் ஆஃப் சீஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணது, மொசரோலா, செடார், அந்த மாதிரி சீஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணது நான் எடுத்திருக்கிறேன். நீங்க செடார் சீஸ், மொசரோலா சீஸ் எது பண்ண எடுத்துக்கலாம். மஷ்ரூம் எடுத்திருக்கிறேன், ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கிறேன், டொமேட்டோ பியூரி எடுத்திருக்கிறேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கிறேன், ஒரு வெங்காயம், ஒரு கார்லிக்கு, அதாவது 5-6 க்ளவுஸ் இருக்கிற ஒரு ஃபுல் கார்லிக் எடுத்திருக்கேன் நானு. இந்த கீழே இருக்கிற இந்த சாப்டு சில்லிஸ்ன்னு ஒரு சாஸ் இருக்கு. அதோட நான் இந்த கார்லிக் 2 க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த பிஸா மிக்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. எல்லாமே ஆல்ரெடி அதுலயே ஆட் ஆயிருக்கும். ஜஸ்ட் அந்த அளவு வாட்டர் மட்டும் போட்டு நம்ம மாவு பிணைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். மஷ்ரூமை கட் பண்ணி வச்சிருக்கேன், வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், டொமேட்டோவை ரவுண்ட் ஷேப்ஸ்ல கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த மாதிரி பெரிய பல்லு, ஒரு 4 to 5 பல்லு உள்ள பூண்டை நான் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கிறேன். க்ரஷ் பண்ணிட்டு இதுல சாப்டு சில்லிஸ் இந்த மேரினேட் இதுல போட்டுக்கிறேன். இது உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்க காஞ்ச மிளகா ஊற வச்சு அரைச்சிக்கலாம், அதுதான். ஸோ இதோட நான் டொமேட்டோ பியூரிஸையும் நான் எடுத்துக்கிறேன். நான் ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நான் இதுல 4ல இருந்து 5 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். நீங்க அந்த ஃபுல்லா அந்த பிஸாக்கு அதை நல்லா அப்ளை பண்றதுக்காக நம்ம இந்த பிஸா சாஸை நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ டியூனா சங்க்ஸ் அண்ட் வாட்டர் நான் ஒரு 10 எடுத்துருக்கிறேன். அப்புறம் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ், இட்டாலியன் ஹர்ப் சீசனிங் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இந்த மிஷின் வச்சு தான் பிஸா செய்ய போறோம். ஸோ இது பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இதுல பிஸா ட்ரே, இந்த ட்ரே இருக்கு. இந்த மிஷின்ல பிஸா மட்டும் இல்ல, கேக்கு மற்ற எல்லாம் கூட செய்யலாம், டோஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதுல நான் ஃபர்ஸ்ட் ஆயில் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணிக்கிறேன் நம்ம பிஸாக்கு. இந்த ட்ரே ரிமூவபிள் தான். ஸோ இதுக்கு கீழே தான் அந்த ஹீட்டிங் எலிமெண்ட், இங்க இருந்து அந்த சூடு வரும் நல்லா. ஸோ தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா பிணைஞ்சு வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது செட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ நல்லா ஒரு வரமாவு போட்டு இதை நம்ம வளர்த்தி எடுத்துக்கலாம். பிஸாக்கு நல்லா உருட்டிக்கலாம். ஸோ ஒட்டாம இருக்கிறதுக்கு நான் நிறைய வரமாவு போட்டுக்கிறேன். இது நான் கொஞ்சம் மொத்தமாவே நான் பிஸா பேஸ் செஞ்சிருக்கிறேன். நீங்க நம்ம வீட்டுல இப்படிதான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ நீங்க ஒரு பேக்கெட் போட்டாவே உங்களுக்கு சரியா இருக்கும். உங்களுக்கு ஒரு மீடியம் சைஸா வேணும், மொத்தமா வேணும்னா நீங்க 1.5 பேக்கெட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம இந்த ட்ரேல வச்சுட்டு நான் அந்த செஞ்சு வச்சிருக்க பிஸா சாஸை நான் இதில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது நல்லா தேய்ச்சி வச்சுப்போம். இப்போ நம்ம சீஸ் போட்டுக்கலாம். மஷ்ரூம்ஸ் போட்டுக்கலாம். நீங்க எந்த வெஜிடபிள்ஸ் வேணா போட்டுக்கலாம். கேப்சிகம்ஸ் போட்டுக்கிறேன் நானு. ஆனியன்ஸ், சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுக்கிறோம். இப்போ நான் அந்த டியூனாவை எல்லா இடத்துலயும் நான் போட்டுக்கிறேன். நான் ஃபுல்லா ஒரு கேன் ஃபுல் டியூனா, இது ஒரு ஃபுல் கேன். இது
டொமேட்டோஸை வந்து அப்படி மேலே வச்சுக்கிறேன். இதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம 4 டாப்பிங்ஸ் போட்டிருக்கோம். ஸோ பயங்கர ரிச்சாக இருக்குது, ஹெவியாக இருக்கும். ஒன்று சாப்பிட்டாவே போதும். இதுக்கு மேலே சீஸ் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் இப்போ மேலே சீசனிங்க்கு போட்டுக்கிறோம். ஸோ இப்போ இந்த ட்ரேவை வந்து நம்ம இந்த பிஸா மிஷினில் வச்சுட்டு நான் மூடிக்கலாம். மூடிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். நம்பர் 2ல வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இந்த மிஷினை பற்றி சொல்லணும்னா, இது வந்து எங்கள் மாமி வந்து கிட்டத்தட்ட 25 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மிஷினு. இது அவங்க வந்து ஃப்ரான்ஸில் வாங்கியிருக்கிறாங்க இதை. ஸோ வந்து இந்த இதில் தான் வந்து அவங்களுக்கு வந்து பிஸா செஞ்சால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் லைட் எரியும் நம்ம வந்து இதை ஆன் பண்ணதுக்கப்புறம். ஸோ இந்த ரெசிபி கூட அவங்களோடது தான். ஸோ the credit goes to her. ஸோ இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆகணும். ஸோ இது டோட்டல் 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ வந்து இப்படி இருக்குது 10 மினிட்ஸில். நம்ம இன்னொரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிஸா ஆயிடுச்சான்னு. ஸோ இது 20 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா இந்த அளவுக்கு ஆகிடும். பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. ஸோ அடியிலையும் எல்லாமே எதுவுமே ஒட்டாமல் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா டெலிஷியஸான ஒரு டியூனா பிஸா. ஸோ டியூனா பிஸா கொஞ்சம் ரேர் தான். சிக்கன் பிஸா எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. டியூனா பிஸா வந்து கொஞ்சம் ரேர் தான். ஆனால் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மிஷினில் தான் நீங்கள் வந்து அவன்லேயே கூட 200 டிகிரியில் 20 மினிட்ஸ் வச்சா இந்த மாதிரி நல்லா பேக் ஆகிடும். ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கறதுக்கே ரொம்ப சீஸியாக வாவ் நல்லா இருக்குது. வந்து நம்ம இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சேர்த்து ஆலிவ்ஸ், சாலட்ஸ் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு பீஸ் நான் சாப்பிட்டா எனக்கு ஃபில் ஆகிடும். என் பையனுக்கும் அப்படி தான் ஃபில் ஆகிடும். நான் இது ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஷாப்பிங் விலாக் தான் காமிக்க போகிறேன். ஸோ நான் வந்து இந்த கடை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்ல பிராண்ட்ஸ், நல்ல குவாலிட்டியான ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இருக்கும். ஸோ ரொம்பவே ஜாலியாக இருக்கும் அங்கே போய் ஷாப்பிங் பண்ணுறது. ஸோ எண்ணெய் கவர்ந்த பொருட்கள் அதையும் காமிக்க போகிறேன். அப்புறம் வந்துட்டு நான் வாங்கின சில சாமான் அதையும் நான் உங்களுக்கு வந்து இப்படி காமிக்க போகிறேன். ஸோ இந்த கடையில் வந்துட்டு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் வந்து நல்லா எல்லாமே டாப் பிராண்ட்ஸ், நல்லா பெரிய பெரிய ஜெயின் சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கிற டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே விட வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே குறைஞ்ச விலையில கிடைக்கும். பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல நம்ம போய் வாங்கும்போது காஸ்ட்லியாக இருக்கும். இங்கே வந்துட்டு நமக்கு வந்து கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்கும். ஆனால் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இந்த டைம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த ப்ராடக்ட் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அந்த சீசனுக்கு அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அது எந்த பேஸில் அவங்க கொடுக்குறாங்கன்னு தெரியல. இப்போ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து மனுக்கா ஹனி அண்ட் ஆயிலில் செஞ்ச ஹேண்ட் வாஷு. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இது ஹோம்மேட் சோப்பு கிவி ஸ்ட்ராபெரியில செஞ்சது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் அண்ட் சினமன்ல செஞ்ச ஹோம்மேட் சோப்பு நல்லா இருந்துச்சு. இது வந்து என் பையனுக்கு வந்து அழகான ஒரு லைட் எரியிற டூத் ப்ரஷ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 பவுண்டு தான். ஸோ இது வந்து கீழே தண்ணி பட்டா லைட் எரியுமா அந்த மாதிரி கீழே சென்சார் வச்சிருக்காங்க. இது வந்து சுவிட்சு போட்டா லைட் எரியும். ஸோ குழந்தைங்களுக்கு இது மாதிரி வாங்கி கொடுத்தா ஒரு ஃபன்னா இருக்குமே. காலையில் ப்ரஷ் பண்றதுக்கு வரமாட்டேன்னு சொல்ற குழந்தைங்களும் இதை எடுத்துட்டு போயிடும். இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு காஸ்மெட்டிக் பேக் வச்சிருக்காங்க இங்க. இது வந்து 10 பவுண்டு போட்டிருக்காங்க. இதுவுமே அழகா இருக்கு. ரொம்ப அப்படியே ஒரு ஷிம்மரிங்கா இருக்கு. கலர் ஒரு பெய்ஜ் கலர்ல வந்துட்டு ரொம்பவே அட்ராக்டிவான டிசைன்ல செஞ்சிருக்காங்க. இது உள்ளுக்குள்ள ஒரு பேக் இருக்குது. 3 பேக்ஸ் இருக்கு டோட்டலா. உள்ளுக்குள்ள ஒரு பேகு, வெளியே 2 பேகு இருக்கு. அப்புறம் வந்து சாக்லேட்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய சாக்லேட்ஸ். ஈஸ்டர் சீசன் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து ஈஸ்டர் ஃபெஸ்டிவல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபுல்லாவே எக்ஸ் அண்ட் பனி ஷேப்ஸ்ல இருக்கிற டாய்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ வந்து இந்த பனி வந்து முட்டை விடுமா, ஒரு ரேபிட்டு. அந்த கான்செப்ட் தான் வந்து இந்த ஈஸ்டர் டைம்ல நிறையவே இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வந்து நிறைய ரேபிட் ஷேப்ல வந்து சாக்லேட்ஸும் முட்டை ஷேப்ல சாக்லேட்ஸ் இருக்கும். எல்லா பிராண்ட்லயுமே இருக்கும். ஸோ அதெல்லாமே இங்க வச்சிருக்காங்க. இப்பவே வந்துருச்சு.
அதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டாங்க. இங்கே வந்து கிச்சன் ப்ராடக்ட்ஸும் இருக்கும், நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸு. இதெல்லாம் அந்த பன்னி ஷேப்ல இருக்கு பார்த்தீங்களா, அந்த டாய்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. எக்ஸ் ஷேப்ல எல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தாவே ரொம்பவே அட்ராக்ட் ஆயிடுவாங்க. எல்லாமே வந்து இந்த ஈஸ்டர் டெக்கரேஷன் எல்லாம் இருக்கும், எல்லாம் டெக்கரேட்டட் எக்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து இங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த இப்போ ஸ்னோ சீசன்னால வந்து அதுக்கேற்றமான ப்ராடக்ட்ஸ், இந்த ஸ்க்ரீன் வாஷு, அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த டி ஐசர்னு சொல்லிட்டு நம்ம கார் எடுக்கும்போது வந்து கார்ல ஃபுல்லா ஸ்னோ கொட்டி கிடக்கும். ஸோ காலையில் ஆஃபீஸ் போகும்போது கிளீன் பண்றதுக்கு வந்து இந்த ஸ்ப்ரே அடிச்சா அது ஃபுல்லாவே கரைஞ்சிரும். அந்த ஸ்ப்ரே இது வந்து டிராவலிங்கான தேவையான எசென்ஷியல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. டேக்ஸ், வெயிட் மிஷினு, அப்புறம் வந்துட்டு இந்த டிராவலுக்கு எடுத்துட்டு போற இந்த டிஸ்பென்சர்ஸ், இந்த பேட்லாக்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அது எல்லாமே நல்லா குவாலிட்டியா கிடைக்கும். அதே சமயம் நமக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்ல இருக்கும். இது பாத்தீங்கன்னா அழகான ஒரு கிட்ஸ் பேம்பூ டைனிங் செட்டு, கியூட்டா இருக்கு. ஒரு ஸ்பூனு, ஒரு ஃபோக்கு, ஒரு கிளாஸ், ஒரு பவுலு, அப்புறம் வந்து ஒரு பிளேட் வச்சு ஒரு செட் இருக்கு. ஸோ கிட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தாவே ஒரு ஆசையா இருக்கும் நம்ம வந்து பாக்குறதுக்கு. இது பேம்பூல செஞ்சது வேற, அதனால ரொம்பவே அட்ராக்டிவா அழகா இருக்கு. கீழெல்லாம் நிறைய கிட்ஸ் ட்ரே இருக்கு. இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு கீழே ஒரு பெட் மாதிரி இருக்கு, இந்த ட்ரேல அட்டாச் ஆகி. நம்ம வந்து கிட்ஸ்க்கு வந்து சூடா நம்ம ஏதாவது கொடுக்குறோம், அவங்க வந்து மடியில வச்சு சாப்பிட்றதுக்கு இது ஒரு லேப் ட்ரே மாதிரி, லேப்ல வச்சுக்கிற ஒரு பிளேட் மாதிரி இருக்கு. ஸோ கீழே வந்து இது வச்ச மாதிரி இதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இங்க, கிட்ஸ்க்கான ப்ராடக்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பேண்டபிள் லஞ்ச் பாக்ஸ், இல்லை ஸ்நாக்ஸ் பாக்ஸ், ஃபுட் பாக்ஸ், எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஸோ இதுக்குள்ள ஒரு சின்ன ட்ரே மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள வந்து ஒரு கெச்சப்ல ஏதோ சாஸ் வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன டப்பா இருக்கு. ஒரு ஸ்பூன் அண்ட் ஃபோக்கு வந்து ஒன்று செட்டா இதுலேயே வருது. இந்த 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கு இதுல. இதுக்கு மேல ஒரு ட்ரே. ஸோ இதுதான் அந்த லஞ்ச் பாக்ஸ். இது நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு மாதிரி நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி இருக்கும். நல்ல பெரிய சைஸ் வருது, நமக்கு நிறையவே வந்து ஃபுட் இதுல வச்சுக்கலாம். நல்லா இருந்துச்சு. ஸோ வேணுங்கும் போது பெருசு பண்ணிக்கலாம், வேண்டாத போது சின்னதா வச்சுக்கலாம் இல்லையா. ரொம்பவே நல்லா இருக்குது, புது கான்செப்டா இருக்கு. இது வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ், கிச்சன் யூனிட் ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா ஏர் டைட்டா இருக்கு. ஸோ இதை ரிலீஸ் பண்ணிட்டா வந்து ரிலீஸ் ஆகிடும். அப்புறம் வந்து இது க்ளோஸ் பண்ணிட்டு அதை வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா இருந்துச்சு. அது வந்து ஒரு ஹோல்டர் மாதிரியும் வச்சுக்கலாம், ஒரு லிட்டுக்கு ஹோல்டர் மாதிரியும். அதே சமயத்தில் அதுலேயும் வந்து ஏர் டைட் பண்ணிக்கிறது, அதனால நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் வந்து எல்லா சைஸும் வச்சுருக்காங்க. 1.1 லிட்டர்லேருந்து 7 லிட்டர், 2 லிட்டர் எல்லாமே. ஸோ நல்லா குவாலிட்டியாகவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. ஸோ இதை தான் நானும் வச்சிருக்கிறேன் என்னோட கிச்சன் கபர்ட்ஸில். ஸோ அதை தான் அவங்களுக்கும் காமிக்கிறேன். இங்கே தான் வாங்குவேன் நான். இது வந்து என் பையனுக்கு வந்து புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஸோ கிட்ஸுக்கு வந்துட்டு ப்ரீ ஸ்கூலிங் இல்லைன்னா வந்து எல்கேஜி யூகேஜி படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு வந்துட்டு யூஸ் பண்ற மாதிரி இந்த பென் இருக்கு. இது பிளாஸ்டிக் ஷீட்ஸ் உள்ள புக்ஸ் இது. ஸோ அதில் எழுதிக்கலாம். அதுலேயே பின்னாடி ரப்பர் மாதிரி இருக்கு, அழிச்சிக்கலாம். ஸோ ஈஸியா இருக்கும். அதனால இது நான் வாங்கியிருக்கேன் கொஞ்சம் பசங்களுக்கு. ஸோ இது வந்து சுகர் ஃப்ரீ காலம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்ஸ் வச்சிருக்காங்க. இது பார்க்கும்போது எனக்கு எங்க அம்மா நினைப்பு வந்து உண்மையிலேயே ஐ மிஸ் ஹர் அ லாட். இந்தியாவில் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆஸ் யூஷுவல் சொல்ற மாதிரி லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஸோ ஃபார். Until then, bye from Rifa.